நள்ளிரவு மல்லிகை அத்தியாயம் 36. தேவதத்தன் நம்பூதிரியின் யோசனைப்படி பிரபாகரனது ஆத்மாவை வரவழைப்பதென்று முடிவுக்கு வந்தார் குமார். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் மிகவும் ரகசியமாக இல்லத்திலேயே மேற்கொள்ளப்பட்டன. எல்லா வேலைகளும் பகல் நேரத்திலேயே நிறைவேற்றப்பட்டன. அதற்கு என்ன காரணம் என்றால், இரவு நேரத்தில் ஹோமம் நடத்தினால் பிரபாகரனது உடம்பில் ஆவேசித்திருக்கிற கோவிந்தனால் அதை உணர்ந்து கொள்ள முடியும். அப்படியானால் ஜெயந்தனுக்கும் அது தெரியும். பகல் நேரம் என்பது கோவிந்தனை பொறுத்தவரை செயலற்ற உயிரற்ற கால நேரம். மற்றொரு சிக்கலும் இருந்தது. பிரபாகரனின் ஆத்மாவை வரவழைத்தால் தற்காலிகமாக அது நுழைந்து கொள்வதற்கு ஏற்ற ஒருவனை கண்டுபிடிக்க வேண்டும். மந்திரத்தால் பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு மனித உடம்புக்குள் இப்படிப்பட்ட ஆத்மாவை பிரவேசிக்க செய்யலாம். அதற்கேற்ற ஒருவரை கண்டுபிடித்து அவரிடமிருந்து சம்மதமும் பெற வேண்டும். குமார் தனது வீட்டின் பழைய காரியஸ்தராக இருந்த நாராயணன் நாயரை வரவழைத்தார். 70 வயதை தாண்டிய நாராயணன் நாயர் நம்பிக்கைக்கு உரியவரும் கூட. அவரிடம் எல்லா விவரங்களையும் தெளிவாக எடுத்துச் சொல்லிவிட்டால் பிரபாகரன் காணாமல் போனதை அவர் உணர்ந்து கொள்வார். அது வேறு ஏதாவது புதிய பிரச்சனைகளை கிளப்பலாம். ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியே இவற்றை செய்வதாக சொன்னார்கள். அவரோ தனது சகோதரி மகள் ஜெயலட்சுமியை இதற்காக பரிந்துரை செய்து விட்டார். 21 வயதான ஜெயலட்சுமி கல்லூரி மாணவி, BA 3ஆம் ஆண்டு படிப்பவள். சிறு வயதிலிருந்தே அவள் இப்படிப்பட்ட மந்திர தந்திரங்களில் ஆர்வம் உள்ளவள். எங்கே கோயில் கண்டாலும் வணங்கிவிட்டு செல்லும் இயல்பு கொண்டவள். மாந்திரீக விஷயங்களிலும் சுவடிகளிலும் ஈடுபாடு கொண்டவள். மாமா அவளிடம் விஷயத்தை சொன்னதும் அவள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள். முக்கியமாக ஹோமம் நடத்துவதை நேரடியாக பார்க்கலாமே என்பதுதான் அவளது மகிழ்ச்சிக்கு காரணம். எனவே எந்தவித மறுப்புமின்றி இந்த யோசனைக்கு ஒப்புக்கொண்டாள். என்ன சொன்னீங்க? குமார் கேட்டார். சந்தோஷமா ஒப்புக்கிட்டாள். மற்ற மனுஷங்களுக்கு எந்த வகையிலாவது உதவுறதுன்னா அவளுக்கு ரொம்பவும் இஷ்டம். போதாக்குறைக்கு மந்திர தந்திரங்களையும் ஈடுபாடு இருக்கு. எல்லாத்துக்கும் மேலா இந்த மந்திர வித்தை பிரயோகங்களை நேரடியா பார்க்கலாமேங்கிறது அவளோட ஆசை. ரொம்பவும் நல்லதா போச்சு. ஈடுபாடு இருந்தாலே இந்த மாதிரி விஷயங்கள்ல நமக்கு ரொம்பவும் ஒத்தாசையா இருப்பாங்க, தேவதத்தன் நம்பூதிரி சொன்னார். மறுநாள் வெள்ளிக்கிழமையன்று இல்லத்தில் ஹோமம் நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டது. நாராயணன் நாயர் அதற்கு தேவையான பொருள்களை ரகசியமாக சேகரித்தார். குமார் எச்சரித்தார் அவரிடம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்குங்கோ. சொல்லுங்க திருமேனி. நமக்கு இந்த விஷயத்துல சில எதிராளிங்க இருக்காங்க. நாம என்ன செய்யறோம்னு தெரிஞ்சுக்க அவங்க ரொம்பவும் ஆர்வமா இருப்பாங்க. வாயை திறக்க கூடாது யார்கிட்டையும். விஷயம் ரொம்பவும் ரகசியமா இருக்கணும். இங்க கொண்டு வர்ற பொருளுங்களை பத்தி கேட்டா சமையலுக்காகன்னு சொல்லிடுங்க. மறுநாள் காலையில் ஜெயலட்சுமியை கொண்டு வருவதாக சொல்லி நாராயண நாயர் புறப்பட்டார். இங்கு தயாராகி கொண்டிருந்த திட்டங்களை பற்றி சந்து நாயருக்கு எதுவும் தெரியவே இல்லை. ஆனால் அன்று இரவு ஜெயந்தன் தேங்காய் குடோனுக்கு பிரபாகரன் உருவத்தில் இருந்த கோவிந்தனை வரவழைத்தார். இன்னைக்கு நீ குமார் வேலை செய்யும் காலேஜுக்கு போகணும். இன்னைக்கு பௌர்ணமி. சில சமயம் எலும்புக்கூடு இல்லாமலேயே கோயில் பக்கத்துல அலைஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அப்படி இருந்தா அந்த எலும்புக்கூட்டை கொண்டு வர்றது சுலபம், ஜெயந்தன் கூறினார். நீங்க சொல்றபடி தொல்லை இல்லாம இருந்தா கண்டிப்பா கொண்டு வாரேன். பிரபாகரன் சம்மதித்தான். ஏறத்தாழ நள்ளிரவை நெருங்கும் சமயம் பிரபாகரன் உருவத்தில் இருந்த கோவிந்தன் காலேஜ் காம்பவுண்டை நெருங்கினான். கையில் இருந்த துண்டு பீடியை கடைசியாக நன்றாக உள்ளுக்கு இழுத்து சுண்டி எறிந்த பிறகு காவல் கூண்டுக்குள் நுழைய முற்பட்டார் காவல்காரர். பிரபாகரன் மேலும் சற்று நேரம் அங்கேயே நின்றான். காவல்காரர் கண் மயங்கத் தொடங்கிய நேரம் பிரபாகரன் கேட்டை கடந்து உள்ளே நுழைந்தான். பிரதான கட்டடத்தின் வராந்தாவுக்கு வந்து தென்புறமாக நடந்தான். அங்குதான் மாடிப்படிக்கு செல்லும் படிக்கட்டு இருந்தது. ஆள் நடமாட்டமே இல்லாத நேரமானதால் அங்கு விளக்குகளும் எரியாது. எனவே யாரும் தன்னை கவனிக்க மாட்டார்கள் என்று நினைத்தான். மாடி ஏறி வலதுபுறமாக திரும்பினால் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை அடைந்து விடலாம். ஆனால் மாடிப்படியின் அருகே சென்றதும் யாரோ ரகசியமாக பேசிக்கொள்ளும் சத்தம் கேட்டது. யாரோ வர்றாங்க. ஒரு பெண்ணின் குரல். முன்பொரு தடவையும் இதே சம்பவம் நடந்தது. பிரபாகரனுக்கு ஞாபகம் வந்தது. தயங்காமல் அவன் பாட்டுக்கு சென்று கொண்டிருந்தான். 3 பேர் அவனை நோக்கி வந்தனர். உயிர் மேல் ஆசை இருந்தா அப்படியே திரும்பி போயிடு, இல்லைன்னா தலையை நுங்கு சீவுற மாதிரி சீவிடுவோம். அவர்களில் ஒருவனிடம் நீண்ட கத்தி இருந்தது. இதையெல்லாம் கவனிக்காதவன் போல பிரபாகரன் போய்க் கொண்டிருந்தான். மேற்கொண்டு எட்டு வைத்தா கூட கண்டிப்பா உன் கழுத்துல விழும். கத்தி வைத்திருந்தவன் கையை ஓங்கினான். ஜாக்கிரதை, அவன் ஆபத்தானவன், ஏதாவது ஆயிடப் போகுது. பின்னாலிருந்து யாரோ ஒருவன் குரல் கொடுத்தான். யோசிக்க வேண்டியதுதான். இவன் பாட்டுக்கு செத்து தொலைஞ்சிட்டா நேரா வந்து நம்மளை பிடிச்சுக்குவாங்க. நம்மளை இங்க இருக்கிறவங்களுக்கும் தெரியும். இல்லைன்னா இவனை பிடிச்சு உடுக்குனா கூட கொட்டிடுவான், மற்றொருவன் கூறினான்.
எல்லாமே சிக்கல்தான். போனா போகுது. உன்னை கொல்லலை, ஓடிப்போ. வாளை தாழ்த்திக் கொண்டான். ஏற்கனவே வம்புக்காரனான கோவிந்தனை பொறுத்தவரை அவர்களது பேச்சுகள் எல்லாம் ஒரு பொருட்டாகவே அவனுக்கு தோன்றவில்லை. எதையும் சட்டை செய்யாதவனாக அவன் பாட்டுக்கு நடந்து கொண்டிருந்தான். அவனது தைரியத்தை கவனித்த கத்தி வைத்திருந்தவன் கோபப்பட்டான். ஒரு தடவை அவன் உடம்புல கீறி காயப்படுத்தினாதான் அவன் ஒரு சில வழிக்கு வருவான். கத்திக்காரனும் வீம்புக்காரன் தான். ஒன்றிரண்டு கொலை வழக்குகளில் சிக்கி ஜாமீனில் வெளிவந்திருந்தான் அவன். பிரபாகரனின் கழுத்தை குறிவைத்தான். வலது தோளை குறிவைத்து கத்தியை வீசினான். கண் மூடி திறப்பதற்குள் வலது கையை உயர்த்திய பிரபாகரன் கத்தியின் பிடியை எட்டி பிடித்தான். மிகவும் சாதாரணமாக அந்த கத்தியை அவனிடமிருந்து உருவிக்கொண்டான். கத்தியை பறிகொடுத்தவன் மலைத்து போனான். அவனுடைய வாழ்க்கையில் இப்படி யாரும் நடந்து கொண்டதே இல்லை. முதல் முறையாக வித்தியாசமான அனுபவம். கத்தி கையை விட்டு போனதும் அவன் பின்னோக்கி நகரத் தொடங்கினான். ஆனால் பிரபாகரனாகிய கோவிந்தன் அவர்களுடன் மோதுவதற்கு விருப்பமில்லாதவனைப் போல் வாளை வெளிப்புறமாக வீசி எறிந்துவிட்டு நடந்தான். மூவராலும் அந்த காட்சியை ஜீரணிக்க முடியவில்லை. கத்தியை பறிகொடுத்தவன் பிரபாகரனை பின்தொடர்ந்தான். கட்டடத்தின் பின்புறம் புதர் மண்டி வளர்ந்திருந்தது. இருட்டாகவும் இருந்தது. உன் மனசுல ரொம்ப பெரிய வீரன் நினப்பா? எங்களை அவ்வளவு சுலபத்தில் எதிர்த்த முடியுமா? கேட்டவாறே இடுப்பிலிருந்து மற்றொரு 2 கட்டாரிகளை உருவி பிரபாகரின் விலாப்பகுதியில் குத்த முயன்றான். எதிராளியின் 2 கைகளிலும் கத்தி. சற்றும் பதற்றப்படாமல் அவனது 2 கைகளையும் அழுத்தி பிடித்து அவனையே மொத்தமாக 2 தடவை சுற்றி விட்டு வீசி எறிந்தான். கத்தி வைத்திருந்தவன் ஆழமான குப்பை குழிக்குள் போய் விழுந்தான். அவனைத் தொடர்ந்து வந்த மற்ற இருவரும் பயத்துடன் பின்னோக்கி நடந்தனர். பயங்கர காட்சி நிறைந்த சினிமா படத்தின் காட்சி போல அவர்களுக்கு தெரிந்தது. அதன் பிறகு பிரபாகரன் வீட்டுக்கு அவன் பாட்டுக்கு நடந்தான். லேப் உள்ள பகுதிக்கு வந்தான். 2 மாடி கட்டடத்தின் கீழ்ப்பகுதியில் நின்றபடி மேற்புறம் பார்த்தான். பைப்பு ஒன்று மேற்புறம் வரை நீண்டிருந்தது. அதுவும் ஜன்னலை ஒட்டித்தான் போனது. அதில் ஏறினால் சீக்கிரமாக மேற்புறத்தை அடையலாம். பைப்பை பிடித்து மேற்புறமாக ஏறத் தொடங்கினான். 2 அடி உயர்வதற்குள் அவனது எடையை தாங்காமல் மொத்த பைப்பும் பெயர்ந்து விழுந்தது. பிரபாகரன் நல்ல வேளையாக கீழே விழாமல் சுவரில் தொத்திக் கொண்டான். அவனது கை சுவரில் ஒரு பல்லியினுடையதைப் போல் ஒட்டியிருந்தது. அவனாலேயே அவனுடைய சக்தியை நம்ப முடியவில்லை. கையை அப்படியே மேற்புறமாக எழுப்பினான். ஓர் உடும்பைப் போல் செங்குத்தான வெறும் சுவரில் அவனால் ஏற முடிந்தது. நமக்கு இவ்வளவு சக்தியா? ஆச்சரியப்பட்டு கொண்டே ஜன்னலை நெருங்கியவன் குறுக்கு கம்பிகளை அனாயாசமாக உருவி கீழே போட்டான். உள்ளே நுழைந்தான். அந்த அறைக்குள் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்ட பிறகு அருகிலுள்ள ஸ்டோர் ரூமில் நுழைந்தான். கண்ணாடி கூண்டுக்குள் ஸ்ரீதேவியின் எலும்புக்கூடு தொங்கிக் கொண்டிருந்தது. சுற்றுமுற்றும் பார்த்தான். காலியான கோணிப்பை ஒன்று பீரோவின் அடியில் கிடந்தது. கண்ணாடி பெட்டியிலிருந்து எலும்புக்கூட்டை எடுத்து கோணிப்பைக்குள் போட்டுக்கொண்டு தோளில் போட்டபடி பழையபடி சுவர் வழியாகவே இறங்கினான். அவன் மேலிருந்து இறங்கி வருவதை ஏற்கனவே அங்கிருந்தவர்கள் கவனித்தனர். குப்பை குழியில் விழுந்தவனும் எழுந்து வந்து விட்டிருந்தான். திருடன், திருடன்! அவர்கள் மூவரும் உரத்த குரலில் அலறினர். பிரபாகரன் கோணிப்பையுடன் தலை தெறிக்கும் வேகத்தில் ஓடத் தொடங்கினான். கேட்டை நெருங்கியபோது தூக்கக் கலக்கத்திலிருந்து விடுபட்ட காவல்காரர் அவனை தெளிவாக பார்த்தார். பிரபாகரன்! காவல்காரரின் உதடுகள் அவரையும் மீறி உச்சரித்தது. இதற்கு பின் என்ன நடந்தது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் தொடர்ந்து கேட்போம். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. காலம் எல்லாம் கதைகள். நன்றி.